பொள்ளாச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் உயிருக்கு ஆபத்தான முறையில் காரின் மேற்கூரையில் அமர்ந்து அதிவேக சாகச பயணத்தில் ஈடுபட்ட 4 இளைஞர்கள் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். தேசிய நெடுஞ்சாலையை ஸ்டண்ட் மேடையாக்கிய இளைஞர்களுக்கு போலீசார் சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன? நல்லா சர்க்காஸ் பண்றவன் என பார்த்தவுடன் பாராட்டும் அளவுக்கு காரின் கூரை மீது ஏறி அமர்ந்தும், கார் ஜன்னல் கதவுகளில் அமர்ந்தும், ஃபுட்போர்டு அடித்தும் தேசிய நெடுஞ்சாலையில் 4 இளைஞர்கள் வீரதீர சாகசம் போல அட்டகாசம் செய்த காட்சிகள் தான் இவை. ஏப்பா, உள்ள உட்கார்ந்து போனா இன்னும் குறைஞ்சா போயிருவீங்க என சாலையில் செல்பவர்கள் தங்கள் தலையில் தாங்களே மட்டேர் 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 என அடித்துக் கொண்டு செல்லும் அளவுக்கு இவர்கள் அட்டகாசம் எல்லையை மீறி பாகிஸ்தான் வரை போயிருக்கிறது. நடு ரோட்டில் ஸ்டைல் காட்டி சென்றவர்களை சட்டம் சைலண்டாக மடக்கியது எப்படி? கோவை பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கிணத்துக்கடவு பகுதியில் கடந்த 19ஆம் தேதி இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளது. வாடகை காரில் பயணம் செய்த 4 இளைஞர்கள் உயிருக்கு ஆபத்தான முறையில் காரின் ஜன்னல் மற்றும் மேற்கூரையில் அமர்ந்து அதிவேகத்தில் பயணம் செய்துள்ளனர். சும்மா போனா எங்க கத்து என்ன ஆகிறது என நினைத்தவர்கள் சாலையில் சென்ற மற்ற வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் குய்யோ முறையோ என்று கத்தி கூச்சலிட்டபடி சாகசத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஏதோ சர்க்கஸ் குரங்குகளை சட்டென்று சாலையில் பார்த்து மிரண்டு போன சக வாகன ஓட்டிகள் இந்த காட்சிகளை வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டனர். வீடியோ வைரலானதை தொடர்ந்து உள்ள பிடிச்சு போடுங்க சார் இந்த குரங்குகளை என பொதுமக்கள் பலரும் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்தனர். சாலையில் அவ்வளவு சிசிடிவி கேமராக்கள் இருந்தும் ஏம்பா இப்படி பண்ணிடியே என நொந்து கொண்ட கிணத்துக்கடவு போலீசார் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து காரின் பதிவு எண்ணை வைத்து விசாரணை நடத்தினர். அதில் கோவை பீடமேட்டைச் சேர்ந்த சரவணன் மற்றும் கோவையைச் சேர்ந்த சென்றாயன், ராகுல், மதுரையைச் சேர்ந்த மற்றொரு ராகுல் ஆகிய 4 எங்களுக்கெல்லாம் பயமே இல்லை என்பது போல இந்த சாகசத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று அழகாக விசாரித்த போலீசார் கோவையில் இருந்து ஆழியார் செல்லும் வழியை ரணகடமாக்கி விதிமீறலில் ஈடுபட்டதை உறுதி செய்தனர். இதையடுத்து பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் வாகனம் இயக்கியது என்பன உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் 4 மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதற்கு பிறகு பணிவு என்றால் எங்களைப் போல வேறு யாரும் இருக்க முடியாது என்பதற்கு அடையாளமான அந்த 4 பேரும் போலீசார் முன்னிலையில் மன்னிப்பு வீடியோ வெளியிட்டனர். ஐயா, நாங்க செஞ்சது தவறுங்கய்யா, இனிமே இது போல ஆபத்தான செயல்களை ஈடுபட மாட்டோங்கய்யா, எங்களை மன்னிச்சு விட்டுருங்கய்யா என்று பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டுள்ளனர். நான் தான் மேலே உட்காந்து இருந்தது. இந்த அறிகுறி யாருமே பண்ணாதீங்க. மேலே உட்காந்து நானே பின்னாடி வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அந்த ரொம்ப ஆபத்தானதுன்னு. மேலே உட்காந்துதான் நம்ம உயிருக்கே ஆபத்து இல்லை. சாலை அச்சுறுத்தும் விதியில் வந்துட்டு நாங்கள் ரொம்ப ஸ்பீடாக நான் ரைட் சைடில் தொங்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஸ்பீடாக வண்டி ஓட்டிட்டு தொங்கிட்டு இருந்தோம். எல்லாத்துக்கும் பொதுமக்களுக்கு இடையூறு வர மாதிரி. இனிமேல் நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். இப்போ யாரும் இனிமேல் பண்ணாதீங்க. நேற்று வீடியோ பார்க்குறப்ப எங்களுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இப்படிலாம் வந்திருக்கோமே அப்படின்னு. உண்மையாலுமே விழுந்துருந்தா அவங்க ஃபேமிலிக்கு என்ன பதில் சொல்கிறது? இப்போ நம்மளே வந்து நம்ம ஃபேமிலிக்கு யார் பதில் சொல்கிறது? அப்படி இப்படின்னு எங்களுக்கே ரொம்ப பயமாக இருக்குங்க சார். அதனால் நாங்களே காலையில் கூப்பிட்டதுக்கப்புறம் நாங்களே வந்து காவல் நிலையத்தில் சாரி சொல்லி இந்த மாதிரி நாங்கள் இனிமேல் பண்ண மாட்டோம் சார், நாங்களே இந்த மாதிரி வீடியோ எடுத்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் சார். இது போன்ற உயிருக்கு ஆபத்தான சாகசங்களில் இளைஞர்கள் ஈடுபடக்கூடாது என்றும், சமூக வலைத்தள ரீல்ஸுக்காக உயிரையும் பிறரது பாதுகாப்பையும் பணயம் வைக்க வேண்டாம் என்றும் கிணத்துக்கடவு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர்.